வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோட டாக்டர் சுபஸ்ரீ உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து ஃபிசிக்ஸில் டாக்டரேட் அண்ட் சயின்ஸ் ஜேர்னலிசம் அதில் வந்து நிறைய பியூட்டிஃபுல் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்? இன்றைக்கி நம்ம பித்தகோரஸ் தியரம் பற்றி பேசலாமே. நீங்கள் வந்து பித்தகோரஸ் சொல்கிறீங்க, நான் வந்து பைத்தகோரஸ் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி எனக்கு வந்து பல வருஷமாகவே வந்து எனக்கு ஒரு டவுட்டு, அதை கரெக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு க்ரீக் மேத்தமெட்டிஷியன் வந்து சென்னைக்கு வந்திருந்தார். ஸோ அப்போ அவரோட உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஓகே, இப்போ நம்ம பேர்லாம் பார்த்திங்கன்னா வெளியூரில் வந்து அவங்க வந்து அதெல்லாம் மடக்கி முறுக்கி ஒரு விதமாக இது பண்ணிடுறாங்க. ஓகே, விதவிதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்மளும் ஒரு வேளை வந்து இந்த பைத்தகோரஸா பித்தகோரஸா இல்லை ஐசோசலிஸா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், இந்த பைத்தகோரஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு. அவர் வந்து ஸ்டைலாக பித்தகோரே அப்படின்னார். அதை வந்து நான் கிளாஸில் வந்து சொன்னேன்னா பசங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, கேலி பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து சரி, இனிமேட்டு நம்ம வந்து பைத்தகோரஸ்னே சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, சரி ஐசோசலிஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து நைஸாக இசோஸ்கிளைஸ் அப்படின்னு. ஸோ இதுவும் வந்து சரிப்பட்டு வராது. பசங்க வந்து எனக்கே வந்து பின்னாடி வந்து இசோஸ்கிளைஸ்னு பேர் வச்சுருவாங்க. அதனால் வந்து நான் வந்து இனிமேட் வந்து பைத்தகோரஸ் ஐசோசலிஸ் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பைத்தகோரஸ் வந்து இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? கிட்டத்தட்ட 2500 வருஷங்கள் இருக்கும். 2200-300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா? இப்போ வந்து இந்த தியரம், பைத்தகோரஸ் தியரம்க்கு வந்து பல ப்ரூஃப்ஸ் உண்டு. ஆனால் இந்த ப்ரூஃபோட பைத்தகோரஸ் தியரம்க்கு நம்ம வந்து பைத்தகோரஸ்னு பேர் வச்சுருக்கோம். ஆனால் நம்பிக்கை என்னென்னா, ஹிஸ்டாரியன்ஸோட நம்பிக்கை என்னென்னா, அவருக்கு முன்னாடியே பல பேர் வந்து இந்த தியரம் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், இந்தியாவில் கூட சில இடங்கள்ல இருந்திருக்கு. எஸ், இந்தியாவில் கூட பாஸ்கரான ஒரு நம்ம மேத்தமெட்டிஷியன் வந்து ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காரு. ஆனால் அது வந்து ஒரு பைத்தகோரஸ்க்கு பிறகு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து தனி ப்ரூஃப் கொடுத்துருக்காரு. இப்போது இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுற ப்ரூஃப் வந்து நான் வந்து இன்டர்நெட்லேருந்து எடுத்திருக்கேன். யூடியூப்பில் வந்து எடி ஊன ஒருத்தர் வந்து ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காரு. ஓகே, ரொம்ப அழகான வீடியோ அது. அதுக்கு நான் லிங்க் நான் கீழே கொடுத்துட்றேன். அருமையாக இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள் முடிஞ்சால். அந்த ப்ரூஃபை வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கடைசி பார்ட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல வந்து இந்த பைத்தகோரஸ் தியரம் எதை பற்றி, இது வந்து இப்போ நான் யூடியூப்பில் பார்த்த ப்ரூஃப் வந்து முதல்ல வந்து ஏதோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இதான் ரைட் ஆங்கிள், 90 டிகிரி ஆங்கிள். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது வந்து ஹைப்போட்டென்யூஸ். இந்த ஆங்கிளுக்கு வந்து எக்ஸ்னு போட்டுப்போம், இந்த ஆங்கிள் வந்து ஒய்னு போட்டுப்போம். சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் பற்றி என்ன சொல்ல முடியும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 90 டிகிரிஸ் சேர்ந்தாக்க 180. அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் 90 டிகிரிஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ப்ரூஃபில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதே ட்ரையாங்கிள்து வந்து ஒரு 3 காப்பி எடுக்கலாம், அதே மாதிரி ஐடென்டிக்கல் காப்பி. ஸோ முதல்ல அதுக்கு முன்னாடி வந்து இந்த சைடுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம், அது வந்து ஏன்னு போட்டுப்போம். அது வந்து அந்த சைடுக்கு பேரில், அந்த சைடுடைய லென்த்து வந்து ஏ. எக்ஸுக்கு ஆப்போசிட் சைடு இந்த லென்த்து வந்து பின்னு போட்டுப்போம். ஓகே, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து அதான் ஹைப்போட்டென்யூஸ், லென்த்து வந்து சீனை போட்டுப்போம். ஓகே, இப்போ பைத்தகோரஸ் தியரம் வந்து இந்த 3 லென்த்து ஃபார் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏ, பி அண்ட் சி, இதுக்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, அது வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? a² + b². a² + b² = c². கரெக்ட். அதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரூஃபில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதே ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 காப்பி, ஐடென்டிக்கல் காப்பி எடுக்கிறோம். 1, 2, 3. இந்த 3மே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ். அதே ஆங்கிள்ஸ் தான், ரைட் ஆங்கிள் எக்ஸ் அண்ட் ஒய். மற்றபடி லென்த்து வந்து ஏபிசி தான். ஸோ இந்த 3 ட்ரையாங்கிளும் வந்து காங்க்ரூவன்ட், ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ். இந்த 4 காங்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். இந்த காங்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸை முதல்ல வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னா, இது 3த்தையும் வந்து அப்படி நகர்த்தி அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து வெளியில் வந்து ஒரு வெள்ளை பெரிய ஸ்கொயர் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு ஸ்கொயர் மாதிரி இருக்குது, ஸ்கொயரானு பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து பச்சையாக வந்து இன்னொரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இப்போது நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இந்த சைடு வந்து ஏ, இந்த சைடு வந்து பி. ஓகே, அந்த சைடு வந்து ஏ, இந்த சைடு வந்து பி. இப்போ பி சைடுக்கு லைனாக வந்து இன்னொரு சைடு ஏ போட்டிருக்கேன். இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா, அந்த பி இந்த லெஃப்ட் சைட் ட்ரையாங்கிளுக்கும் ரைட் சைட் ட்ரையாங்கிளுக்கும் வந்து ரெண்டும் ஒரே லைனில் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து இங்கேயும் அங்கேயும் ஒரே லைனில் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெருசு வந்து அது வந்து பார்க்கறதுக்கு வந்து சதுரம் மாதிரி தான் இருக்குது, சதுரம் மாதிரி இருக்குது. சைடு வந்து ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி. இது வந்து சி, பை த வே இந்த ஹைப்போட்டன்யூஸ் வந்து சி. ஸோ இப்போ வந்து இந்த ஆங்கிள் எக்ஸ்ன்னு எடுத்துருந்தோம், இந்த ஆங்கிளை வந்து ஒய்ன்னு எடுத்துட்டோம். கரெக்டா? கரெக்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த ஆங்கிளும் எக்ஸ். ஸோ இப்போ இந்த லைனை பாருங்கள், அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னது நம்ம கண்டுபிடிச்சோமே, 90 டிகிரிஸ். அதனால் இந்த பச்சை ஸ்கொயருக்கு கார்னரில் இருக்க ஆங்கிளும் 90 டிகிரிஸ் தான். ஆமாம், ஏன்னா ஒரு ஃபுல் லைன் ஃபுல் ஆங்கிள் வந்து 180 டிகிரிஸ், எக்ஸ் அண்ட் ஒய் 90. ஸோ மீறது வந்து இங்கே 90 டிகிரிஸ். ஸோ அந்த பச்சை வடிவத்துக்கும் ஆங்கிள் எல்லாமே 90 டிகிரி, ஆங்கிள் எல்லாமே 90 டிகிரிஸ். ஒவ்வொரு சைடும் சி 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 ஹைப்போட்டன்யூஸ். ஸோ அதுவும் ஸ்கொயர், அதுவும் ஸ்கொயர் தான். இப்போ ப்ரூஃபில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த பெரிய ஸ்கொயர்லேருந்து இந்த 4 ட்ரையாங்கிளோட ஏரியா கழிச்சிட்டோம்னா கிடைக்கிறது வந்து இந்த சின்ன பச்சை ஸ்கொயரோட ஏரியா. ஓகே, இப்போ பெரிய ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும்? பெரிய ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அதோட சைடு ஏ ப்ளஸ் பி, அதனால ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்னவா இருக்கு உங்களுக்கு? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். கரெக்ட். என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னாங்க இதில். சொல்லுங்கள். அவங்க அம்மா வந்து அதை அவன் நினைவு வச்சுக்கணுன்றதுக்காக சொன்னாங்களா, இட்லி ப்ளஸ் சாம்பார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இட்லி ஸ்கொயர் ப்ளஸ் சாம்பார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இட்லி சாம்பார்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவளுக்கு மறக்கவே இல்லை அந்த ஃபார்முலா. நானும் மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேட்டு அப்படியே தான் மைண்டில் வந்து எப்போவுமே 2ab நினைக்கிறச்சு இட்லி சாம்பார் தான் ஞாபகம் வரும். 2 இட்லி சாம்பார். ஓகே, ஸோ அது வந்து இடது பக்கத்தில் போட்டுக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ரைட். அதுலேருந்து வந்து இந்த 4 ட்ரையாங்கிளும் கழிச்சுட்டா ஓகே, கிடைக்க போகிறது வந்து என்னது? சின்ன ஸ்கொயரோட ஏரியா. அது என்னது? சின்ன ஸ்கொயரோட ஏரியா சி ஸ்கொயர். சி ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ 4 இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 2 ட்ரையாங்கிளாக பிரித்து இந்த மாதிரி சேர்த்து வைக்க போகிறேன். பாருங்கள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டேன். ஓகே, ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளோட வந்து இது ரெக்டாங்கிளாக மாறிடுச்சு. ஓகே, அதனுடைய ஏரியா எவ்வளவு? ஏபி. ஏபி. இதனுடைய ஏரியா ஏபி. ஏபி. ஸோ மொத்தம் 2ab. 2ab. ஸோ ஃபுல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab-லேருந்து 2ab கழிச்சிட்டோம்னா சி ஸ்கொயர் நிற்கிறது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஸோ அதான் பித்தாகரஸ் தியரம். அதான் பித்தாகரஸ் தியரம் ஆர் பைத்தகரஸ் தியரம். ஓகே, ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ரூஃப், ஜியாமெட்ரிக்கல் ப்ரூஃப். நான் ஆக்சுவலாக நீங்கள் வந்து சில பேர் வந்து விஷுவல் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்க்கறச்சவே தெரியுது இல்லையா? பார்க்கறச்சவே தெரியுது. நான் முதல்ல நீங்கள் ட்ரையாங்கிளோட ஏரியா கால்குலேட் பண்ணும்போது ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இது ரொம்ப அழகாக அதை ஒரு ரெக்டாங்கிளாக மாற்றி நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப. இது வந்து நான் வந்து அந்த எடி வூனை வந்து அவர் வந்து ஒரு சைனீஸ் அமெரிக்கன் நினைக்கிறேன். அவர் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அழகாக மேத்தமேட்டிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அவருடைய யூடியூப் வீடியோவில் போய் பார்த்துட்டு தான் இந்த ப்ரூஃபை கற்றுருந்தேன். அவர் தான் இப்படி தான் வந்து ரொம்ப அழகாக வந்து ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட் கூட யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்காரு. ஸோ நானும் நினச்சேன் ஓகே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இதுவே வந்து பல ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு விஷுவல் ப்ரூஃப் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி விஷுவல் ப்ரூஃப் வந்து பாஸ்கரா கிட்டத்தட்ட 1200 ஏதோ வருடத்தில் அவர் வந்து அந்த ப்ரூஃப் கொடுத்துருக்காரு. அப்படியா? அது வந்து 1 வேர்ட் ப்ரூஃப். ஒரே வார்த்தையில் எப்படி ப்ரூஃப் இருக்கும்? ஒரே வார்த்தையில் வந்து ப்ரூஃப் கொடுத்துருக்காரு. ஓகே, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு அழகான ட்ராயிங் வரைஞ்சிருக்காரு. அந்த ட்ராயிங் வந்து இப்போது உங்கள் முன்னாடி இருக்குது. அது கீழே வந்து ஒரே ஒரு வேர்டு எழுதியிருக்காரு. ஆங்கிலத்தில் வந்து பிஹோல்ட்
அப்படின்னா தமிழில் வந்து பார். ஸோ நீங்கள் வந்து வேணா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இல்லை அந்த டயக்ராம் வந்து காப்பி பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டே இருங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒருவேளை பைத்தகரஸின் தியரம் அதனுடைய ப்ரூஃப் எடுக்க முடிஞ்சால் நீங்கள் உங்கள் முதுகை தட்டிக்கங்க, உங்களையே பாராட்டிக்கங்க. காமெண்ட்ஸில் வந்து கமெண்ட்ஸில் கீழே போடுங்க. ஓகே ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க, பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ, வணக்கம். வணக்கம்.